நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பர் ஈஸி கான்செப்ட் தட் இஸ் நோன் as பயோமிமிக்ரி பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ பயோமிமிக்ரினா என்னது? நம்ம ஒரு ஆக்டிவிட்டி பண்ண போறோம், அது வந்து எப்படி மேப்பிள் சீடோட கனெக்ட் ஆகுது. அதுக்காரமா வந்து இந்த மேப்பிள் சீடோட மாடல் வந்து இதுல அதோட கான்செப்ட் வந்து எப்படி வந்து விண்மில்ஸ்ல இருக்கிற பவர் கோனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. இதை பத்தி நம்ம பார்க்க சரி. பயோமிமிக்ரி போகிறதுக்கு முன்னாடி பயோமிமிக்ரியில இருக்கிற 2 வேர்டை பத்தி நம்ம பார்க்க போறோம். பயோ, அதுக்காரமா மிமிக்ரி. ஸோ பயோனா என்னதுன்னா லைஃப், நேச்சர், ஹியூமன்ஸ், கிரியேட்டர்ஸ் எல்லாமே வந்து பயோல வரும். மிமிக்ரினா என்னதுன்னா ஒன்னத்தை இமிட்டேட் பண்றது. இப்போ இமிட்டேஷன்லாம் நிறைய சில்ட்ரன்ஸுக்கு தெரியும். ஒரு க்ரோ இமிட்டேட் பண்றது, அதான் வந்து இமிட்டேட். ஸோ மிமிக்ரி டு இமிட்டேட். சரி, இப்போ பயோமிமிக்ரினா என்னதுன்னா வந்து ஒரு நேச்சர்ல இருந்து நம்மளுக்கான ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்றது, நேச்சர்ல இருந்து சொல்யூஷன்ஸ் எடுத்து அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றது தான் வந்து பயோமிமிக்ரி. சரி, நம்ம ஆக்டிவிட்டி பண்ணலாமா? நம்ம ஆக்டிவிட்டி பண்ணி முடிச்சதோ அதுக்கப்புறமா வந்து மேப்பிள் சீடுக்கும் நம்ம பண்ண போற ஆக்டிவிட்டிக்கும் என்ன கனெக்ஷன் இருக்குன்னு பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஆக்டிவிட்டிக்கு போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஆக்டிவிட்டிக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் வந்து இந்த DIY ஹெலிகாப்டர் டெம்ப்ளேட், ஒரு சிசர், அதுக்கப்புறமா வந்து ஒரு ஸ்கேல். ஃபர்ஸ்ட் நம்ம டெம்ப்ளேட்டையும் சிசர்ஸையும் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த அவுட்டர்ல இந்த மாதிரி டாட்டா லைன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அதை நம்ம வெட்டலாம். அவுட்டர் வரைக்கும் வெட்டிக்கோங்க ஃபர்ஸ்ட். அவுட்டர் வெட்டிட்டீங்களா? இப்போ இங்க எக்ஸ் அண்ட் ஒய்னு இருக்குல்ல, இதுக்கு மேல 2 டாட்டட் லைன்ஸ் இருக்கும். இப்போ அதை நம்ம வெட்டணும். எக்ஸ் முடிச்சுட்டு ஒய், அந்த சாலிட் லைன் வர வரைக்கும் வெட்டிக்கோங்க. இந்த மாதிரி வெட்டிட்டீங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம், எக்ஸையும் ஒய்யையும் கீழுக்கா நம்ம இந்த சாலிட் லைனுக்கு மடிக்க போறோம். இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க. இந்த சாலிட் லைனுக்கு ஈக்குவலா இந்த மாதிரி மடிச்சுக்கணும். ஒய்யையும் அதே மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு இங்க ஜி இருக்குல்ல, ஜியையும் அதே மாதிரி பின்னாடி மடிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் ஃபிளாட்டா இருக்கிற மாதிரி ஃப்ளோர்ல வச்சு ஃபிளாட்டா இருக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டு இப்போ இந்த ஏ அண்ட் பிக்கு நடுவில் டாட்டட் லைன்ஸ் இருக்குல்ல, இந்த சாலிட் லைன் வர வரைக்கும் அதையே வெட்டிக்கோங்க. சிசர்ஸ் யூஸ் பண்றதுனால உங்க பேரண்ட்ஸ் கைடன்ஸோட பண்ணுங்க. இப்போ இந்த சாலிட் லைன்ஸ் என்ன பண்ணோம், ஸ்கேல் வச்சு அந்த இடத்துல லேசா ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. ப்ரெஸ் கொடுக்கும் போது ஒரு சைடு மேல, ஒரு சைடு முன்னாடி, ஒரு சைடு பின்னாடின்னு பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு சைடு முன்னாடி பண்ணிட்டேன்னா இப்போ அந்த சாலிட் லைன் பின்னாடி தெரியாது, அப்படி பேக் சைடு பண்ணுங்க. இப்போ லேசா அந்த இடத்த கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். அவ்வளவுதான். இப்போ நம்ம DIY ஹெலிகாப்டர் ரெடி. இப்போ நம்ம இதை ஃப்ளை பண்ணி விடலாம். ஒரு ஹைட்ல வச்சுட்டு இப்படி விட்டீங்கன்னா அது ஸ்பின் ஆகிறது உங்களுக்கு தெரியும். இங்க பாருங்க, அது ஸ்பின் ஆனது பாத்தீங்களா? இதுக்கு வந்து நீங்க ஃபேன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி காமிக்கிறேன். அது ஸ்பின் ஆனது பாத்தீங்களா? இது எப்படி வந்து மேப்பிள் சீடு கனெக்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வந்து மேப்பிள் சீடும் இந்த ஏரை வந்து ரீரூட் பண்றதுனால தான் வந்து இதனால கண்டினியூஸா ஸ்பின் பண்ண முடியுது. இதே மாதிரி தான் வந்து நம்ம ஹெலிகாப்டரும் ஹைட்ல இருந்து விடும் போது அது ஏரை ரீரூட் பண்றதுனால தான் வந்து அது கண்டினியூஸா ஸ்பின் பண்ணுது. சரி, இதை பத்தி கத்துக்கிங்க.
இப்போ எப்படி இது வந்து டர்பைன்ஸ்க்கு விண்வெல்ல இருக்கிற டர்பைன்ஸ்க்கு ஹெல்ப் ஆச்சுன்னு தெரியுமா? விண்வெல்ஸ்ல வந்து நார்மலா அந்த ஏர்னால தான் அந்த டர்பைன் சுத்தம். அந்த ஏர் வந்து அந்த டர்பைன்ஸ் சுத்தும் போது அந்த டர்பைன்ஸ்ல மூணு டர்பைன்ஸ் இந்த மாதிரி இருக்கும். அதுல அந்த கேப்ல வந்து நிறைய ஏர் எஸ்கேப் ஆகுறதுனால கொஞ்சம் எஃபிஷியண்டா கரண்ட் வரல. இது வந்து இன்னும் நல்லா எஃபிஷியன்ட் ஆகணும் அதனால சொல்லி இந்த மேப்பிள் சீடை அப்சர்வ் பண்ணாங்க. அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அது எப்படி அது ரீரூட் பண்ணி சுத்துதுன்னு பார்த்தாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, பவர் கோன்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அது என்ன பண்ணும், இதே மேப்பிள் சீடோட வேலை தான். அந்த வர ஏரை வந்து அது ரீரூட் பண்ணி அதை கண்டினியூஸா சுத்த வைக்கிறதுனால அது என்ன ஆகுது, இன்னும் நல்லா எஃபிஷியண்டா கரண்ட் கொடுக்குது. இதனால என்ன ஆகுது, எல்லாருக்கும் நல்லா கரண்ட் வருது. சரி, இப்படிதான் வந்து பயோமிமிக்ரியோ ஒர்க் ஆகும். சரி, எல்லாத்தையும் பத்தி தெரிஞ்சுக்கிங்களா? அவ்வளவுதான், நம்ம வீடியோ முடிச்சுட்டு பை பை எவ்ரிவன்.